ஹாய், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டாட்டா இன்ட்ரா V70 படா தோஸ்த் i5 தான் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு வண்டியுமே நல்ல பவர்ஃபுல்லான வண்டி தான், நல்ல மைலேஜ் தரக்கூடிய வண்டி. இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் ரெண்டு வண்டியுமே நல்ல மார்க்கெட்டில் நல்ல பேரோடு தான் இருக்கக்கூடிய வண்டின்னு சொல்லலாம். முக்கியமாக இந்த ரெண்டு வண்டிக்கும் உள்ள கம்பேரிசனை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்தோம்னா டாட்டா இன்ட்ரா V70 பொறுத்தவரை என்ஜின் வந்து 1497 சிசியில் கொடுத்துருக்காங்க. டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் தான் வந்திருக்கு. மெயினாக படா தோஸ்த் i5ல் வந்து 1.5 லிட்டர் டர்போ சார்ஜ்டு இன்டர்கூல்டு என்ஜின் வந்திருக்கு. முக்கியமான டிஸ்பிளேஸ்மெண்ட்னு பார்த்தா டாட்டாவில் 1496, படா தோஸ்த்தை பொறுத்தவரை 1478 சிசி வருது. டாட்டா இன்ட்ரா V70 பொறுத்தவரை சிலிண்டர் 4 சிலிண்டர் வந்துடுது. இந்த i5 சிலிண்டர் வந்து 3 சிலிண்டர் இன்ஜின். கியர் பாக்ஸை பொறுத்தவரை ரெண்டுக்குமே சிங்க்ரோமஸ் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. வண்டியோட க்ரோஸ் வெயிட்டுன்னு பார்த்தோன்னா 3210 டாட்டாயிலையும் 3800 kg வந்து நமக்கு படா தோஸ்த் i5லையும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கை பொறுத்தவரை டாட்டாவில் 35 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. டீசல் டேங்கு 16 லிட்டரில் ஆட் ப்ளூ டேங்க் வருது. இதில் வந்து இன்ட்ரா V50ல் வந்து ஆட் ப்ளூ இல்லாத மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரமே V70லையும் ஆட் ப்ளூ இல்லாத மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஆனால் இப்போதைக்கு இதில் ஆட் ப்ளூ 16 லிட்டரில் வந்திருக்கு. முக்கியமாக வந்து i5ஐ பொறுத்தவரை 50 லிட்டரில் டீசல் டேங்க் வந்துடுது. ஆனால் இதில் ஆட் ப்ளூ கிடையாது. முக்கியமாக சஸ்பென்ஷனை பொறுத்தவரை இன்ட்ராயில் பேராபோலிக் லீக் ஸ்ப்ரிங் ஃப்ரண்ட்லேயும் ரியரில் மல்டி லீப் ஸ்ப்ரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. செமி எலிப்டிக்கல் 2 ஸ்டேஜில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா படா தோஸ்த்தை பொறுத்தவரை ஓவர் ஸ்லங் பேராபோலிக் லீக் ஸ்ப்ரிங் வந்துடுது. அதே மாதிரி ரியர்லேயும் ஓவர் ஸ்லங் செமி எலிப்டிக்கல் லீக் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. வண்டியில் நல்ல ஷாக் அப்சர்வர் கெப்பாசிட்டி நல்லாவே இருக்குது. பாடியை பொறுத்தவரையில் டாட்டாவில் 9.7 5.7 அடி அகலம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. படா தோஸ்த் i5ஐ பொறுத்தவரை 9.8 5.9 அடி அகலம்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக பேலோடுன்னு பார்த்துட்டோன்னா டாட்டாவை பொறுத்தவரையில் நமக்கு 1700 kg. இந்த படா தோஸ்த் i5ஐ பொறுத்தவரையில் 2125 kg. பேலோடு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது படா தோஸ்த் i5ஐ பொறுத்தவரையில். மற்றபடி பார்த்துக்கிட்டோன்னா இந்த இன்ட்ராவை பொறுத்தவரையில் நல்ல பவர்ஃபுல் என்ஜின் தான். 80 ஹார்ஸ் பவரில் பவர் கொடுத்துருக்காங்க. டார்க் வந்து 220 நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க. படா தோஸ்த் i5ஐ பொறுத்தவரையில் 80 ஹார்ஸ் பவர் இருக்குது. அதே நேரம் டார்க்கை பொறுத்தவரை 190 தான் இருக்குது. முக்கியமாக வண்டியில் வந்து முக்கியமான விஷயங்கள்னு சொல்லியாச்சுன்னா இதை தவிர டயர் வந்து இன்ட்ராயில் 215 75 R15 டைப்பு. படா தோஸ்த்தை பொறுத்தவரை 7 R15 டைப்பு கொடுத்துருக்காங்க 12PR. வீல் பேஸை பொறுத்தவரை டாட்டாவில் 2600 mm வந்துடுது. வீல் பேஸ் படா தோஸ்த் i5ஐ பொறுத்தவரை 2590 mm வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து டாட்டாக்கு 160 mm. கிரவுண்ட் கிளியரன்ஸு படா தோஸ்த்தை பொறுத்தவரை 206 mm இருக்குது. லென்த்துன்னு பார்த்துட்டோன்னா டாட்டாவில் 4734 mm வருது. இந்த படா தோஸ்து 5025 வருது. விட்த்தை பொறுத்தவரை 1737 டாட்டாயிலையும் 1842 வந்து படா தோஸ்துலையும் இருக்குது. ஹைட்டு 2014 டாட்டாயிலையும் 2061 வந்து படா தோஸ்துலையும் இருக்குது. ஸோ டைமென்ஷன் வைஸில் படா தோஸ்து கொஞ்சம் பெருசாகவே இருக்குது. ரெண்டு வண்டியிலையும் ஏர் கண்டிஷன் வந்துடுது, பவர் ஸ்டியரிங் வந்துடுது. முக்கியமாக சர்வீஸ் இன்டர்வல் வந்து ரெண்டு வண்டிக்குமே 20,000 கிலோமீட்டர் தான் சொல்லியிருக்காங்க. கியர் ஷிஃப்ட் அட்வைசர் வந்துடுது. டாட்டாயில் ஈகோ சுவிட்சு இது எல்லாமே வந்துடுது. பொறுத்தவரையில் பாடியில் வந்து கேபின் வித் ஹாஃப் டக் வந்துடுது டாட்டாவில். இந்த படா தோஸ்தை பொறுத்தவரை கேபின் வித் ஃபிக்ஸட் சைடு டக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் ஹை சைடு டக்கு, இந்த மாதிரி அமைப்பில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. வாரண்டின்னு சொல்லிட்டோன்னா டாட்டாவை பொறுத்தவரை 2 வருஷம் இல்லைன்னா 72,000 கிலோமீட்டர் வாரண்டி கொடுக்காங்க. இதே படா தோஸ்தை பொறுத்தவரை 5 வருஷம் வாரண்டியும் 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலத்தில் வந்து படா தோஸ்த் வந்து அதிகமான வாரண்டி லிமிட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இதில் 5 வருஷம் வாரண்டியும் 2 லட்சம் கிலோமீட்டர் வாரண்டியும் வந்திருக்கு. ஸோ மற்றபடி பார்த்துட்டோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் லோடு கெப்பாசிட்டியை வச்சு ரெண்டு வண்டியிலையும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. மற்றபடி பார்த்துட்டோன்னா பெர்ஃபார்மன்ஸ் வைஸில் எல்லாமே நல்ல மைலேஜ் தர வண்டியாக தான் அமைஞ்சிருக்கு. ரெண்டு வண்டிக்குமே கிட்டத்தட்ட ஒரே விதமான மைலேஜ் தான் கொடுக்காங்க. இதில் வந்து 14 கிலோமீட்டர் மைலேஜும் ஒன்றில் வந்து படா தோஸ்தை பொறுத்தவரையில் 17 வரைக்கும் கொடுக்காங்க. மற்றபடி பார்த்துட்டோன்னா மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு வண்டியுமே மார்க்கெட்டில் ஒரு நல்ல லீடர்னே சொல்லலாம். இதில் வந்து விஷயங்கள் என்னென்னா மெயின்டெனன்ஸ் கம்மி, பவர் அதிகம், டார்க் அதிகம், லோடிங் கெப்பாசிட்டி நல்லா ஏற்றுற மாதிரி இருக்கும். லாங்கில் போகிறதுக்கு கேபின் எல்லாமே நீட்டாக நல்ல காற்றோட்டமான இதில் அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. மெயினாக வந்து இந்த ரெண்டு வண்டியிலையுமே வந்து ஏசி வேரியண்ட்டும் வருது. ஸோ ஏசி வேரியண்ட் வந்து லாங் டிரைவுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை பொல்யூஷன் ஃப்ரீயாக இருக்குது. BS6 phase 2 பேஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸுக்கு மாடர்ன் ஸ்டைலில் வந்துடுது. i5ஐ பொறுத்தவரை சைடு ப்ரொடெக்ஷனுக்கு வாங்கினா பார் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லை ரிமோட் லாக்கிங் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இன்டீரியரில் மியூசிக் சிஸ்டம்,
ரிவர்ஸ் கியர் பஸார் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ரெண்டு வண்டியிலையுமே வருது. இதெல்லாம் வந்து இன்றைக்குள்ள மாடர்ன் ஸ்டைலில் ஏற்ற மாதிரி தான் இருக்குது. டிரைவர் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்னு பார்த்துட்டோன்னா அதில் வந்து எல்லாமே ஃபியூயல் லெவல் எல்லாமே காட்டுது. ஃபியூயல் எம்டி ஆகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்துக்கலாம். நம்ம டிரைவருக்கு எந்த கியரில் வண்டி போயிட்டு இருக்குது அந்த மாதிரி விஷயங்களும் லோடுக்கு ஏற்ற மாதிரி ஈகோ சுவிட்ச் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு வண்டியும் மொத்தத்தில் 9.8 லட்சம் மற்றும் 10.5 லட்சத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.